Hi friends, welcome back to your channel Sandy's Creative Corner. நான் உங்க சந்தியா நந்தகுமார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பயன்படுத்தாத வேஸ்டா வச்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கப்பையும் அதுக்கப்புறம் வந்து டின்னை வச்சு தான் ஒரு சூப்பரான DIY தான் பார்க்க போறோம். So let's get started. ஃபஸ்ட்டு DIYக்கு நான் இந்த மாதிரியான ஒரு டின் கேன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குலாப் ஜாமுன் ரசகுல்லாக்கெலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டின்னு. இந்த டின்னை வச்சு தான் ஒரு சூப்பரான பிளான்டர் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்க மாதிரி 2 இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துலையும் அதுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த பக்கமாக வந்து ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோல் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு பிளேயர் வச்சுட்டு நான் வந்து சுத்தியல் வச்சு அடித்து நான் ஹோல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே வந்து டாப் போர்ஷன் மட்டும் லைட்டாக வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வந்து தட்டிக்க போகிறோம் பாருங்கள். மட்டும் வந்து ஓவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வந்து ஃப்ளாட்டாக தட்டிடுங்க. கீழே இருக்கிற பேஸ் போர்ஷன் எதுவுமே பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேசிக் கோட்டு வந்து அடிக்க போகிறேன், ஒரு பேஸ் கோட்டு. அதுக்காக வந்து ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பேஸ் கோட்டு ஒன்று அடிச்சிருங்க ஒயிட் கலரில். அதுக்கப்புறமேட்டா உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஆரஞ்சு அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஜெனரலாக வந்து நம்ம பெயிண்ட் ப்ரஷ்ஷை வந்து எடுத்து பெயிண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து டிப் அண்ட் டேம்ப் மெத்தட் பண்ணோம்னா ஈஸி. அதுக்காக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெயிண்ட்டை தொட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஈவனாக வந்து பெயிண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம ஒர்க்கும் வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து சுலபமாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் மாதிரி வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ சின்னதாக ஃப்ளவர்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு லீஃப் அண்ட் ஸ்டெம் மாதிரி வந்து வரைய போகிறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் வந்து பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நான் வந்து ரஃபாக காட்டுறேன். இந்த டயக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியும் முடிச்சாச்சு. இப்போ இது நல்லா காயட்டும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து திக்கான கம்பி எதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் வந்து ஒன்று உடஞ்சி போயிருந்தது, அதை அப்படியே கட் பண்ணி வளைச்சி இந்த மாதிரி வளைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ஏதாவது திக்கான ஒயர் வந்து இருந்ததுன்னா அதை வந்து வளைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஹேங்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி இருந்தது, அதோட கோட்டிங். அதை கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து உள்ளன் நூல் வச்சு அப்படியே வந்து இதை ஃபுல்லாக ரேப் பண்ணி இதை டெக்கரேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உள்ளன் த்ரெட்டோ இல்லை ஜூட் ரோபோ இருந்தது, அதை வந்து நீங்கள் ரேப் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கீழே மட்டும் நம்ம வந்து இந்த ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த இடத்துல மட்டும் ரோப் வந்து சுற்றி விடலை. இப்போ வந்து அப்படியே வந்து இதை அப்படியே இந்த கம்பியை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி வளைச்சி விட்டுக்கிறேன். ஒரு பக்கெட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த ஹேண்டில் வச்சு இது மாதிரி இப்போ 2 பக்கமும் வந்து நம்ம வளைச்சி விட்டுடலாம். இப்போ நல்லா வந்து வளைச்சி விட்டுருங்க. நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டின் கேன் பிளான்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த பெயிண்ட் வந்து போகாமல் இருக்கிறதுக்காக வந்து
இது வந்து டெக்கோர் வார்னிஷ் பிளான்ஸ்லாம் வைக்கும் முதல்ல தண்ணி ஊற்றும் போது இந்த பெயிண்ட்லாம் போகாத மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து கண்டிப்பாக இந்த டெக்கோர் வார்னிஷ் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் வந்து இண்டோரில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான் வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. பெயிண்ட் பண்ண டெக்கோர் வார்னிஷ் அப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் டெக்கோர் வார்னிஷ் வந்து நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டாக வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து சின்னதாக ஒரு மணி பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த இண்டோரில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எங்கே வந்து மாட்டணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து ஒரு வால் ஹேங்கிங் டெக்கோராக வந்து அழகாக மாட்டி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சிம்பிளான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டான டின் கேனை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஹேங்கிங் பிளான்ட்டாக வந்து மாற்றிட்டோம். இப்போ வந்து இதை வந்து இல்லை வந்து ஒரு கார்டன் ஏரியாவில் வந்து ஹேங் பண்ண போகிறோம், இல்லை பால்கனியில் வந்து மாட்ட போகிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். ஒரு ஹூக்கோ இல்லை வந்து நீங்கள் ஆணி அடித்து வச்சுருந்தீங்கன்னா வாலில் அந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டிஐஒய் என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செகண்ட் டிஐஒய்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து மேகசின் பேப்பர்ஸை வந்து கிழிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபெவிகாலும் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் கப்பில் தான் வந்து இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பேப்பராக ஒட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகி நூடுல்ஸ் வரும் இல்லையா, அந்த கப் மேகி நூடுல்ஸ் அதனுடைய கப்பு தான். இந்த கப்பை தான் நம்ம இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெவிகாலும் வாட்டர் மிக்ஸ் பண்ண இந்த ப்ரொப்போர்ஷனை வந்து அப்படியே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேப்பராக வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சுலபமாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டெய்லி மேகசின் வரும் இல்லையா, அந்த மாதிரி மேகசினோ இல்லை வந்து நியூஸ் பேப்பரை வந்து சின்ன சின்னதாக வந்து கிழிச்சு வச்சுட்டு அதை வந்து இப்படி நம்ம ஒட்டுறோம். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து இந்த கப்பில் வந்து இந்த க்ளூவையும் வாட்டர் பேஸ் வந்து மிக்ஸ் பண்ணதை வந்து அப்படியே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரை ஒட்டிடுங்க. கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டி முடித்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா காயட்டும். இந்த லிக்விடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோடு சேர்த்து வந்து நான் வந்து வால் புட்டி ஒயிட் சிமெண்ட் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சமாக வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டு இதை மறுபடியும் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபெவிகால் ப்ளஸ் வால் புட்டி அதுக்கப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ண இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து ஒரு தின் மிக்ஸாக இருக்க மாதிரி இருக்கிறத வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ஒரு திக் மிக்ஸ் வந்து நல்லா வச்சு பெயிண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தின் கோட்டிங்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வந்து ஒரு திக் கோட் மாதிரி அதிலே இன்னும் கொஞ்சம் வந்து வால் புட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் திக்காக வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி காட்டுறேன். பார்த்திங்கன்னா இது வந்து 24 ஹவர்ஸ் நம்ம நல்லா காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சொரப்பாக இருக்கனால சாண்ட் பேப்பர் வச்சு நான் வந்து பாலிஷ் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைனாக ஆக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா வந்து ஃபைன் ஆக்கியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் கோட்டாக ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு போகா ஸ்டைலில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்ட்டுன்னு. பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங் தான். உங்களுடைய இஷ்டம் போல் நீங்கள் வந்து எங்கே விருப்பமாக இருக்கோ எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி வரைய போகிறோம். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்ட்டுன்னு. பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேட்சாக வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி ரேண்டமாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அது வந்து லீஃப் டயக்ராம் மாதிரி நான் வரைஞ்சிக்க போகிறேன்.
இது வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங் தான். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதையும் நம்ம முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக காய வச்சதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கோர் வார்னிஷ் வச்சு பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய போகா ஸ்டைல் கப் பெயிண்டிங் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இதை வந்து நான் ஒரு பென்சில் ஸ்டாண்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டடி டேபிள் இந்த மாதிரி வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான போகா ஸ்டைல் அதுவும் மேகி நூடுல்ஸோட கப்பை வச்சு ஒரு சூப்பரான டெக்கோர் பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் வந்து அழகான ஒரு டெக்கோர் பீஸாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஐடியாவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோடு உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.